நீ எப்படி ஸ்பைடர் மேன் படத்தை நல்லா இல்லைன்னு சொல்ற? டோபினா யாருன்னு தெரியுமாடா? ட்ரெயின் நிறுத்துற சீனை பார்த்திருக்கியா? நீங்க ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேனா இருந்தா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. டோபி மொக்வைர் ஸ்பைடர்மேனை பார்த்த உடனே ஏன் நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங்ஸ் வருது? அவர் தான் பெஸ்ட்னு சொல்றதுக்காக இது இல்ல, ஆனா அவர் ஸ்கிரீன்ல வரும்போது இதுதான் நம்மளோட ஸ்பைடர்மேன் நமக்குள்ளேயே ஒரு ஃபீல் வரும். இதுக்கான ஆன்சர் ஸ்பைடர்மேன் காஸ்டியூம்குள்ள இல்ல, டோபிக்குள்ள இருந்துச்சு. 2002ல டோபி ஸ்பைடர்மேனுக்காக ஆக்ட் பண்ண வரும்போது அவர்கிட்ட சூப்பர் ஹீரோ பாடி கிடையாது, ஹாலிவுட்ல பிக்கஸ்ட் ஆக்ஷன் ஸ்டாரும் கிடையாது. ஆனா டைரக்டர் சாம் ரைமிக்கு அவரோட ஆடிஷன்ல ஒரு டிஃப்ரெண்ட் திங் தெரிஞ்சிச்சு. பீட்டர் பார்க்கரோட இன்னசென்ஸ் டோபியோட ஃபேஸ்ல தெரிஞ்சிச்சு. ஆடிஷன்ல அவரை பார்க்கும்போது ரொம்ப ஆக்வர்ட்னஸா இருந்துச்சு. ஒரு ஹீரோட கான்ஃபிடன்ஸ் அவர்கிட்ட சுத்தமா கிடையாது. அதுதான் பீட்டர் பார்க்கருக்கு பெர்ஃபெக்டா இருக்கணும்னு டைரக்டர் நினைச்சாரு. ஸ்பைடர்மேன் மூவி ரிலீஸ் ஆச்சு. மூவியோட ஸ்டார்டிங்ல ஃபேமிலி, ஸ்கூலு, ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நார்மல் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. தென் ஒரு ஸ்பைடர் கடிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்பைடர்மேனோட பவர் வந்ததுக்கு அப்புறமும் டோபி ரொம்பவே லோன்லியாவும் ஆக்வர்டாவும் ஃபீல் பண்ணார். தென் அந்த திங் தான் டோபி ஒரு சூப்பர் ஹீரோவை பார்க்காம நம்மள ஒரு பையன் மாதிரி ஃபீல் ஆனாரு. ஆனா இதெல்லாம் விட டோபி ஸ்பைடர்மேனுக்கு ஒரு சீன் இருக்கு. அந்த ஒரு சீன் தான் பல ஃபேன்ஸ்க்கு அவரோட என்டையர் கரியரே டிஃபைன் பண்ணுச்சு. அது என்ன சீன், அது கூஸ் பம்ப்ஸா இருக்குமா? இதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா மறக்காம என்னோட ஃபாலோ பண்ணிட்டு பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 2 வீடியோ நாளைக்கு வரும். மறக்காம இன்னொரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.